சார், இந்த பல்லாவரம் டு அனகாபுத்தூர் சாலை வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு மோசமான சூழ்நிலை சாலை என்பது தான் இன்றைக்கு இந்த சாலையை நாம் வந்துட்டு பார்க்கலாம். இப்போது மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாங்க. மழைக்காலம் ஆரம்பித்து பார்த்தீங்க சொன்னால் இதுக்கு முன்னாடி மழைக்கே வந்துட்டு சரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு இந்த சாலையை வந்துட்டு சீர்படுத்தியதாக தெரியவில்லை. கடந்த ஒரு 8 மாதங்களாக 9 மாதங்களாக பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டிய ரோடுகளை இன்றைக்கும் வந்துட்டு குண்டும் குழியுமாக மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பல்லாவரத்திலிருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு சாலை என்பது மிகவும் தரங்கட்ட ஒரு சாலையாகத்தான் இருக்கிறது. இந்த சாலையை வந்துட்டு இந்த அரசாங்கமோ அல்லது வந்துட்டு இருக்கக்கூடிய மேயரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ இவர்கள் இதை உடனடியாக வந்து சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அனகாபுத்தூர் மக்களுடன் சார்பாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த சாலையாகப்பட்டது வேலைக்கு செல்லக்கூடிய பல ஆயிரக்கணக்கானவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள், மாணவர்கள், மாணவிகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் இப்படி ஒரு மோசமான ஒரு சாலையாகத்தான் காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த தாம்பரம் மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் என்கின்ற பணியை துவங்கி 9 மாதங்களுக்கு கடந்தும் இதுவரையிலும் வந்துட்டு ஒரு முழுமையான சாலையை வந்து போட்டு தரப்படவில்லை என்பதுதான். இதுவும் குறுகிய சாலையாகத்தான் இருக்கிறது. அனகாபுத்தூரிலிருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய இந்த சாலை மிக ஒரு குறுகிய சாலை. ஆனால் ஒரு இடையுள்ள ஒரு தடுப்பு அமைத்து 4 வழி சாலையாக மாற்றுவோம் என்று இருந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், இது மிகவும் ஒரு மோசமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சாலையாகத்தான் இருக்கிறது. அனகாபுத்தூர்லேருந்து வெங்கட் என் பெயர். சார், எனக்கு தெரிஞ்ச இந்த ரோடு வந்து ஒரு 6 மாதமாக இருக்குது சார். 6 மாதமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தை கீழே விழுந்துருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு பஸ்ஸில் விழுந்து அடிபட்டிருக்கோம். ஆளே இதுவாகிட்ருக்கோம். இது ஒரு ரோடை வந்து சரியாக பண்ணோன்னா எப்படி பண்ணோம்? ஒன்று எடுத்து ஒரு ரோடு ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையை இது பண்ணணும். அது முழுமையாக பண்ணுறதில்ல. எல்லாம் அரைகுறை வேலை தான். இப்போ கூட மேட்டு திருமுனையில் நடுவில் அவ்வளோ பெரிய பள்ளம், நடுவில் கொம்பு வச்சு, நடு ரோட்டில் இப்போ கொம்பு வச்சுருக்காங்க. இது எப்போ தான் முடியும்? ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருக்கே. எதுக்காக தோண்டப்பட்டது? போக்குவரத்து எவ்வளோ நாள் நிறுத்தி வச்சுருக்காங்க? பாதாள சாக்கடைக்காக தோண்டது தான் சார். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாகவே இந்த பக்கம் பஸ்ஸு போகாமல் ஆட்டோவில் ஒரு நாளைக்கு 60 ரூபா. ஒரு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறவங்க அவங்க 10,000 ரூபா சம்பளம் இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு 60 ரூபாய்க்கு எப்படி போக முடியும்? இங்கேருந்து பல்லாவரம் அப் டவுன் 60 ரூபா ஆகுது. மாதம் கணக்கு பண்ணால் நீங்கள் அதுவே 2000 ரூபா வந்துடும். அதிகாரிகள் யாராவது வந்து பார்த்துருக்காங்களா? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதா சார்? இந்த பக்கம் மாவட்டமே போகிற ரூட்டு தான் சார் இது. ஆனாலும் இது எப்படி சொல்கிறது, மெத்தனம் மக்கள் மேலே ஒரு அக்கறை இல்லை. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.